சென்னை கிண்டியில் நாளை காலை 11 மணிக்கு தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற உள்ளதாக தகவல். வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு என்ற பெயரில் மாநாடு நடைபெறும் என அறிவிப்பு. முல்லை பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிகளுக்கு கேரள அரசு முட்டுக்கட்டை போடுவதாக குற்றச்சாட்டு. கேரள அரசால் பராமரிப்பு பணிகளை முழுமையாக முடிக்க முடியவில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு முறையீடு. மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை திட்டத்திற்கு எதிராக தனி தீர்மானம் கொண்டு வந்தார் முதலமைச்சர் விஜய். தற்போதுள்ள 543 மக்களவை உறுப்பினர்களை நிரந்தரமாக வைக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். மகளிர் இடஒதுக்கீடு தனி தீர்மானத்தை சட்டப்பேரவையில் முன்மொழிந்தார் முதலமைச்சர் விஜய். பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை காலதாமதம் இல்லாமல் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை. மத்திய அரசு கொண்டுவர திட்டமிட்டுள்ள தொகுதி மறுவரையறை மசோதாவால் தென் மாநிலங்கள் பாதிக்கும். தற்போதைய நடைமுறையிலேயே எம்பிக்கள் எண்ணிக்கை தொடர வேண்டும் என கோரிக்கை. தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானம் பேரவையில் நிறைவேற்றம். அதிக உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஆதரவுடன் தீர்மானம் நிறைவேறியதாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவிப்பு. முதலமைச்சர் விஜய் பாணியில் சட்டப்பேரவையில் குட்டி ஸ்டோரி சொன்ன நிதியமைச்சர் மரிய வில்சன். தேசத்தை அடுத்து ஆளப்போவது யார் என்பது குறித்து சட்டப்பேரவையில் பேச்சு. வேளாண் பல்கலைக்கழகத்தில் 450க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்புமாறு அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கோரிக்கை. பல்கலைக்கழக ஆசிரியர்கள், பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்குமாறும் பேரவையில் வேண்டுகோள். சூரியனால் பலருக்கும் வேர்த்தது, தற்போது சூரியனுக்கே வேர்த்துள்ளதாக அமைச்சர் வினோத் திமுக மீது மறைமுக விமர்சனம். சூரியனை யாராலும் நெருங்க முடியாது என அமைச்சருக்கு ஓ பன்னீர்செல்வம் ரிப்ளை. எம்எல்ஏவாக இருந்தும் இதுவரை தனக்கு சொந்த கார் இல்லை, வாடகை காரிலேயே வந்து செல்வதாக சட்டப்பேரவையில் விசிக எம்எல்ஏ ஜோதிமணி பேச்சு. தனியாக உதவியாளர் வைத்துக் கொள்ளும் அளவுக்கு வசதி இல்லை என்றும் போக்குவரத்து வசதிக்காக உதவிகள் செய்யுமாறு கோரிக்கை. சட்டப்பேரவையில் பாடல் பாடி வேளாண் துறை அமைச்சரை பாராட்டிய சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர். தாவேக எம்எல்ஏ அமைச்சர்கள் அனைவரும் மேஜையை தட்டி உற்சாகமடைந்த நிலையில் குலுங்கி சிரித்த முதல்வர் விஜய். தமிழக பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் மீதான இன்றைய பதிலுரை நிறைவடைந்த நிலையில் சட்டப்பேரவை நிறைவு. நாளை முதல் 4 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு வரும் 17ஆம் தேதி திங்களன்று பேரவை கூடும் என சபாநாயகர் அறிவிப்பு. சர்வதேச இளைஞர்கள் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து பதிவு. நம்பிக்கையின் வெளிச்சமாக மாற்றத்தின் முகவரியாக திகழும் இளைய சமுதாயம் அனைத்து துறைகளிலும் வெற்றியடையுமாறு வாழ்த்து. சிறுபான்மை பங்களிப்பு திருத்த மசோதா சிறுபான்மையினர் மீது நடத்தப்படும் தாக்குதல் என மக்களவையில் காங்கிரஸ் குற்றச்சாட்டு. தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், சிறுபான்மை நிறுவனங்களை குறிவைக்கும் மசோதாவை திரும்பப் பெறுமாறு கோரிக்கை. FCRA எனும் வெளிநாட்டு பங்களிப்பு திருத்த மசோதா சிறுபான்மையினரை குறிவைக்கவில்லை என மக்களவையில் அமைச்சர் கிரண் ரிஜிஜு விளக்கம். நாட்டு மக்களை பாதுகாப்பது ஒன்றே மசோதாவின் நோக்கம் என எதிர்க்கட்சிகளுக்கு பதில். டெல்லியில் மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரியுடன் கனிமொழி எம்பி திடீர் சந்திப்பு. முன்மொழியப்பட்ட தேசிய நெடுஞ்சாலை வழித்தடம் 32 குறித்து ஆலோசனை செய்ததாக தகவல்.
கனிம சுரங்க நடவடிக்கைகளில் நீர்நிலைகள் எந்த அச்சுறுத்தலையும் சந்திக்கக்கூடாது என்ற விதியை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். கனிம வள குவாரிகளுக்கு அனுமதி வழங்கும் முன்பு முக்கியமான விடயங்களை கவனிக்க வேண்டும் என ஆட்சியர்களுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சென்னை, மதுரை, கோவை உள்ளிட்ட 8 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை. அந்தமான் பகுதியில் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதான கும்பல் கொடுத்த தகவலின்படி விசாரணை. தனக்கு எதிரான தேர்தல் வழக்குகளை நிராகரிக்குமாறு முதல்வர் விஜய் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். முதல்வர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து திமுக வேட்பாளர் வழக்கு தொடர்ந்த நிலையில் விசாரணை ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு தள்ளிவைப்பு. சென்னை பெருநகர மாநகராட்சியில் சொத்து வரி உயர்த்தப்படவில்லை என மாநகராட்சி ஆணையர் விளக்கம். சொத்து வரி உயர்ந்ததாக உண்மைக்கு மாறான தகவல்களை நம்ப வேண்டாம் என்றும் அறிவிப்பு. சென்னை, திருவள்ளூர், திருவண்ணாமலை, மதுரை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று மிதமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, தேனி, மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தாவேக ஆட்சி அமைந்ததில் இருந்து மின்கட்டணம் பெருமளவு அதிகரித்துவிட்டதாக சின்னத்திரை நடிகை வைஷாலி விமர்சனம். தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற நாளில் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்கிற அறிவிப்பை உற்சாகமாக வரவேற்றாலும் தற்போது தனது கருத்தை வாபஸ் பெற்றுக் கொள்வதாக வீடியோ வெளியீடு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே காமநாயக்கன்பட்டி பரலோக மாதா பேராலய விண்ணேற்பு விழாவை முன்னிட்டு வரும் 14ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு. விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஆகஸ்ட் 22ஆம் தேதி வேலை நாளாக செயல்படும் என மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. எதிர்க்கட்சிகள் எழுப்பும் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க தயார். நாடாளுமன்ற வளாகத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேட்டி. டெல்லியில் போராடிய மாணவர்கள் மீது பெல்லட் குண்டுகளால் தாக்குதல் நடத்த உத்தரவிட்டது யார் என ராகுல் காந்தி கேள்வி. தாக்குதல் நடத்துவதற்கு காரணமானவர்கள் பதவி விலக வேண்டும் எனவும் வலியுறுத்தல். குஜராத் அணியில் மீண்டும் இணைவது குறித்து ஹர்திக் பாண்டியா பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல். தன்னை மீண்டும் கேப்டனாக நியமிக்க வேண்டும் என்ற நிபந்தனையை அவர் விதித்ததால் குஜராத் அணியின் நிர்வாகம் அதனை நிராகரித்ததாக தகவல். சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்ற இந்திய அணியின் முன்னாள் வீரர் ரஹானே இலங்கை, இந்தியா இடையேயான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் வர்ணனையாளராக செயல்பட உள்ளதாக தகவல்.